கோடை இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூலின் மண்ணின் மைந்தர்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோடை இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இடம். அந்த இடம் என்னன்னா நம்ம கொடைக்கானல் தான். எவ்வளவு ஒரு அழகா மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய இடத்துல நின்று இந்த குளிரான இதமான குளிர்ல நின்று பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம மண்ணின் மைந்தர்கள் நிகழ்ச்சியில ஒரு தன்னம்பிக்கை மனிதர், அவருடைய உழைப்பு உயர்வு, அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு அவருக்கு உயர்வை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர், தன்னம்பிக்கை நபர். அவர் யார் அப்படின்னா கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூலினுடைய சேர்மன் திரு பிரதீப் அலெக்சாண்டர் அவர்கள். அவர்கள தான் இன்னைக்கு அவருடைய மனம் திறந்த பேச்சை நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். அவருடைய வாழ்க்கையை பத்தி கேட்க போறோம். வாங்க நேயர்களே, அவரை போய் பார்க்கலாமா? எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கொடைக்கானல்ல உங்களை பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Likewise, pleasure is mine also. Okay, thank you. Welcome to you and your team. Thank you Welcome to very Kodaikanal. much. Okay sir. Kodaikanal, how do you find the weather today? சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இந்த கிளைமேட்ட பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். You know, unusually it's very bright and sunny today. Usually இன்னும் கொஞ்சம் கோல்டா இருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சூரியன். Absolutely. அந்த சூரியன் மாதிரியே இன்னைக்கும் நீங்க ரொம்ப அழகாவே இருக்கீங்க. Thank you and you too. Thank you sir. இன்னைக்கு மண்ணின் மைந்தர் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் கேள்விப்பட்டது நீங்க நாகர்கோவில்ல பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஓகே. ஆமா. இவ்வளவு நுழையும் போதே ஒரு அழகான என்விரான்மெண்டா நம்மளுக்கு இருக்கு. ஒரு சுற்றுச்சூழல் ரொம்ப அழகா வரவேற்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகான பெயிண்டிங்ஸ். சார், நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல ரெண்டு கொடி வச்சிருக்கீங்க இல்லையா? ஐ திங்க் இது அமெரிக்கன் கொடின்னு நினைக்கிறேன். ஆமா, இட் இஸ் அமெரிக்கன் ஃபிளாக் தான். இது நான் ஏன் இங்க இருக்குன்னு you may be thinking இல்லையா? Yes sir. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க I used to be in the US also. American University of India வந்து it's basically a center for excellence. So it is registered in Florida in the US. So அதனால we want to give the best of Indian and American education for our students. So that is the idea of keeping the American flags also. So name kuda American University of India and the Kodai International Business School. Okay. இப்போ நீங்க இந்த இதுல இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து நாகர்கோவில்ல வந்து உங்களுடைய சொந்த ஊர்னு சொன்னாங்க. ஆனா உங்களுடைய பாண்ட் எல்லாமே எங்க இருந்து சார்? உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு? ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா my mother வந்து அம்மா வந்து நாகர்கோவில் சொந்த ஊர் அருமனைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம். அப்பா வந்து திருநெல்வேலி நேசரத்துல இருந்தாங்க. அண்ட் பட் ஐ வாஸ் born brought up in சென்னை தான். படிச்சது வந்து அங்க டான் பாஸ்கோ ஸ்கூல் எக்மோர்ல. அப்புறம் studied in Loyola College and then the MSSW. Okay so basically especially in HR, human resources management. Okay sir. உங்க ஆபீஸ்க்குள்ள நுழைய போகும்போதே ஒரு என்ன சொல்றது, இறைவனுடைய அந்த தன்மை வந்து ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்கு. Yes. ஆமா, எல்லாமே God's blessings தான். Nothing is because of me or by anybody else. எல்லா blessings through God, இறைவனுக்கே எல்லாமே
இந்த உள்ள நுழையும் போதே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. நமக்கு அந்த போட்டோஸ் உங்களுடைய ஷீல்ட் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பெருமிதமா இருக்கு எனக்கு. ஆமா ஆமா. I used to go as a speaker for various organizations, international and national speaker எனக்கு கூப்பிடுவாங்க. Basically students and faculty and corporates executives motivation seminars கொடுப்பேன், international symposiums and all. So some of them are there, whatever I've attended எல்லாம் இங்க இருக்கும். So and some more are there. வாங்க, please sit down. Okay, thank you sir. இந்த ஷீல்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பிக்சர் ஒண்ணு இருக்கு. ஆமா, கொடைக்கானலை பத்தி எல்லா விஷயங்களும் இருக்க கூட மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் இல்லையா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பத்தி இட்ஸ் a cartoon actually, cartoonized picture of கொடைக்கானல். The various small hotels, education institutions, shops எல்லாமே அதுல வந்து the major ones which are in the limelight அது மட்டும் அங்க கார்ட்டூனா நாம வரைஞ்சிருக்கோம். Okay, so actually நாங்க பண்ணல, but some artist did it and then gave a complimentary copy for us. A very beautiful picture actually. அதான் அழகா இருக்கு. அந்த பச்சை நிறங்களை பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்றது, இயற்கை தாயினுடைய போர்வைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் கொடைக்கானல்ல செட்டில் ஆயிருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸா நான் கொடைக்கானல்ல இருக்கேன். இப்போ 6 வருஷமா கொடைக்கானல்ல இருந்து ஒரு நல்ல இதமான வாழ்க்கையை உங்க மனசுல வந்து குளிர்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. Absolutely, கண்டிப்பா. ஓகே, அதாவது இப்போ உங்க நேம் என்ன, பிரதீப் அலெக்சாண்டர். இந்த பிரதீப் அலெக்சாண்டர் சாருக்கு வந்து முன்னோடியா இருக்கிறது கண்டிப்பா தாய் தந்தையா இருக்கணும். கண்டிப்பா. உங்களுடைய தாய் தந்தை பேரை கேட்கறதுல நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இப்படி ஒரு தன்னம்பிக்கையான ஆளை உருவாக்குனவங்க அவங்க இல்லையா? Actually நான் வந்து born brought up in சென்னை தான். எங்க பேரண்ட்ஸ் வந்து they moved from down south to சென்னை. And so நான் வந்து அங்க படிச்சதெல்லாம் டான் பாஸ்கோ நான் சொன்ன மாதிரி படிச்சதெல்லாம் சென்னை தான். அம்மா அப்பா வந்து they were government servants, government officers இருந்தாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்போ அம்மா அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்னு சொல்றீங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்டோட பிள்ளைங்களும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க டிஃபரெண்டா ஒரு பிசினஸ்க்குள்ள வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுது? ஆமா, இப்போ since they were government servants, we wanted to do something different. நான் வந்து first generation businessman தான். Again it was again God's blessings, but எனக்கு என்னன்னா, எனக்கு மத்தவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு. So நான் வந்து after my education in Chennai, I was in the Middle East for a couple of years, more than a decade. அதுக்கப்புறம் யூஎஸ்லேயும் கொஞ்ச நாள் இருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு வந்து நம்ம தாய் நாட்டுக்கு வரணும். ஐ ஹேவ் டு கம் பேக் டு மை மதர் லேண்ட் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் இங்கே. இப்போ பாருங்க, நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பிரெயின் ட்ரெயின் இருக்கு. அதாவது யூஎஸ் போயிட்டு தங்குறாங்க, அங்கே கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க ஜனங்களுக்கு மக்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. But I wanted to give employment for our people. India, there's so much of human resources, excellent talent irukku. So much of skills, competencies nam India la irukku. So why don't we give them jobs? So that is my idea basically. And education vandu enakku oru passion. Always I was in the educational line. Corporate line, the human, see, I'm basically human resources expert. But so human resources and just trying to get the potential of people and bringing out their talent. Avladha, and managing the human resources. நீங்க டேலண்ட்னு சொல்றப்ப ஞாபகம் வருது, அங்க நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்தோம். நிறைய டேலண்டான ஆட்களை நீங்க அங்க இருந்து உருவாக்கி இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ எங்க பிசினஸ் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோடை இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூல்ல இப்போ 6 வருஷம் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 5 பேட்சஸ் வெளியே போயிருக்காங்க. And 100% placement தான் எங்களுக்கு. Thank God, they are working in the best companies like IBM எடுத்துக்கங்க, Standard Chartered எடுத்துக்கங்க, the big groups in IT companies in Bangalore, big hospitals. So எங்க students வந்து எல்லா இடத்துலயும் they have joined, our alumni. So we are very proud of our students actually. Okay, இப்போ வந்து நான் வெளியில ஒரு போர்ட் பார்த்தேன், பிலிப்பைன்ஸ்ல போய் நம்ம MBBS படிக்கலாம், அது வந்து நம்ம கோடை இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம போய் படிக்கலாம் அப்படின்றப்போ வந்து நல்லா இருந்தது. இத நம்ம வந்து அந்த இடத்துல போய் பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்துச்சு. கண்டிப்பா போகலாம். இப்போ வந்து நம்ம BBA MBAன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதுல 100% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதா சொன்னீங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க.
ஆமா, இன்ஃபேக்ட் இந்த புக்ஸ் வந்து ஐ ஹேவ் அ பேஷன் ஃபார் ரீடிங் ஆல்சோ. ஸோ வந்து we have across the world we have collected the books. We have more than almost 10,000 books on management இருக்கு. அதான் எனக்கு இத பார்த்த உடனே வந்து ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாசிப்பதும் வாசிப்பதும் வந்து வாழ்க்கைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல பழமொழி. அதாவது சுவாசிப்பதும் வாசிப்பதும் இரு கண்கள், சுவாசிப்பது உயிருக்கு, வாசிப்பது வாழ்க்கைக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறது தான் வந்து இந்த புத்தகங்கள் இல்லையா? வாழ்க்கையை மட்டும் இல்லாம நம்ம சிந்தனைகள் எல்லாத்தையுமே வளப்படுத்தும். only thing students அதை நல்லா யூஸ் பண்ணணும். ஆமா, புதுசாவே இருக்க கூடாது. they have to read and make it old. that's important. நிறைய புக்ஸ் இருக்கு, பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் இங்க இருக்கு. I always tell my students, you know, they are so blessed to be in this Kodaikanal environment itself. And the ambience பாத்தீங்கன்னா it's so pristine, so serene and so beautiful. நிறைய waterfalls இருக்கு. We have hills and valleys. ரொம்ப அழகான இடம். இப்போ பாருங்க, இங்க வந்து அந்த fatigue or ஒரு boredom, monotony வராது. So even in your studying, full energy வந்து and concentration studiesல போடலாம். Because when you just get bored, you just see the scenery. நேச்சுரல் சீனரி பார்க்கும்போது you get energized automatically இல்லையா? அதாவது இயற்கையை பார்த்தாலே வந்து நம்ம மனசு ஒரு நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். காத்துலயே நேச்சுரல் ஹெர்ப்ஸ் நிறைய இருக்கு, மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் இது வந்து ஹில்ஸ் அண்ட் வேலிஸ்னால மேல கீழே நடந்துட்டு தான் இருக்கணும். ஸோ நல்ல எக்ஸசைஸ் வேற. அதான் கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூல்ல வந்து படிப்போட சேர்த்து நம்ம ஆரோக்கியம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா, பேசிக்கா யூ நீட் டு ஹேவ் a healthy body and a healthy mind இல்லையா? இப்போ நீங்க ஹெல்த்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம உடம்புக்கு ஏதாவது சரியில்லைன்னா நம்ம டாக்டர்ஸ்ட்ட போவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க நிறைய மருத்துவர்களை உருவாக்குறதுக்காகவே நீங்க அங்க எம்பிபிஎஸும் இங்க படிக்கலாம் அப்படின்ற ஒரு போர்டு வச்சிருக்கீங்க. எந்த மாதிரி சார் அது ரெடி பண்ணிருக்கீங்க? ஆமா, இப்போ லாஸ்ட் 6 years பாத்தீங்கன்னா only it's a B school, MBA and BBA programs residential hostelோட நடத்திட்டு வரோம். We have a few foreign students from Middle East, from Africa and so on. இப்போ இந்த வருஷம் வந்து we have signed up an MOU. We are an Indian campus for one of the top leading medical universities in the Philippines. So in the first semester inga padichittu next semester வந்து they can go to next 5 years anga Philippines la poi padichu mudichidalam. Philippines பாத்தீங்கன்னா it's a very beautiful country. It almost looks like the US, and அவங்க terms of lifestyle, அவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே ஃபுல்லா இங்கிலீஷ். அமெரிக்கன் காலனினால நினைச்சீங்கன்னா இந்த அழகான இடத்துல இருந்து, கொடைக்கானல் அப்படின்ற அழகான இடத்துல இருந்து பிலிப்பைன்ஸ் அப்படின்ற ஒரு அழகான நகரத்துக்கு போறோம். ஆமா, so now we will be admitting students for MBBS program. அங்க வந்து MD ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமெரிக்கன் காலனினால எல்லாமே அமெரிக்கன் மாடல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இங்க ஒரு 3 months முடிச்சுட்டு அங்க போயிட்டு இப்போ நான் எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போ my son is also doing his medical MBBS in the Philippines. When he went, அவன் வந்து ஒரு ஏஜென்ட் மூலம் போனான். ஏஜென்ட் மூலம் போறதுனால நிறைய பிரச்சனைங்க. இப்போ அவங்க வந்து நிறைய சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபீஸ்ல இருந்து எல்லாமே. எந்த மாதிரி பிரச்சனை சார் அங்க அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? பிரச்சனை ஒண்ணு வந்து பாருங்க, ஃபீஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா 2 மடங்கு கட்ட வேண்டியதாயிடுச்சு. சாப்பாடுலாம் அங்க இருக்கு சொன்னாங்க, பட் we don't have food and accommodation at all. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பிலிப்பினோ ஃபுட்லாம் நம்ம பசங்க சாப்பிட முடியாது இல்லையா? இந்த பிரச்சனைங்க. அங்கே போனால் அந்த ஸ்டூடெண்ட் விசா ரெடி பண்ணணும், அது செய்யல அவங்க. அண்ட் ஸோ எக்ஸப்ட் அகடமிக் பார்ட் நல்லா இருந்தது. Except for that, all the கல்வி முறை நல்லா இருந்தது, பட் எல்லாமே பிரச்சனைங்க தான் இருந்தது. So he was not able to focus on studies. Okay, இப்போ அங்க வந்து அத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படினு சொல்றாங்க. உங்களுடைய பையனே போய் அந்த அளவுக்கு அங்க கஷ்டப்பட்டாங்க. அப்போ இங்க இருந்து அனுப்புறாங்க இல்லையா ஸ்டூடண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்க என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க? ஆமா, இப்போ இங்க இருந்து நம்ம போகும்போது we send an escort. We have a ward. இப்போ என்னன்னா இங்க 3 months முடிக்கிறாங்க இல்லையா, அந்த batch, suppose there are 100 students, and the 100 students அப்படியே we will escort them to the Philippines and give them a 2-week orientation. இப்போ இங்க வந்து இந்த 3 months இருக்கு இல்லையா, we give them a orientation into the culture of Philippines. இப்போ அங்க plus their food habits, their laws of the land in Philippines, அவங்க விசா எல்லாமே ரெடி பண்ணிடுறோம். ஸோ அப்படியே ஒரு பேட்சா இங்க இருந்து அங்க போறோம். பிளஸ் ஆல்சோ அங்க போன பிறகு ஒரு NMAT சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு, நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கும் we prepare them. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து ஒரு பாசிட்டிவா இங்க இருந்து போறாங்க. they go as happy kids. A little bit of orientation into anatomy, physiology கொடுக்குறோம் இங்க. we have the best doctors. எங்க chefs வந்து அங்க பிலிப்பீன்ஸ்ல இருக்காங்க. அங்க chefs, lady wardens, male wardens
அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே பிலிப்பீன்ஸ்ல. ஸோ இட் இஸ் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ இங்க இந்த 3 months படிக்கிறாங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னு கேட்கலாம் நீங்க. ஒன்று வந்து see they all have friends here. இந்த 3 months படிக்கும் போது they'll have lot of friends. ஸோ அந்த பேட்ச் இங்க இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா அங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் வந்து விசிட் பண்ணலாம், பேரண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் இப்போ தன்னுடைய குழந்தைய ஒரு விடுதியில கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்னா தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஆமா. இப்போ பேரண்ட்ஸ் வந்து சப்போஸ் தே வாண்ட் டு கம் டு பிலிப்பீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், அவங்க லெட்ஸ் சே அவங்க டாட்டர் போயிட்டு அவங்க எந்த இடத்துல தங்குறாங்க, எப்படி காலேஜ் இருக்குன்னு பார்க்கணும்னா we arrange that also, but that will be at an extra cost. Actual cost if they pay, we are willing to take them. அவங்களுக்கு விசா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போய் காட்டுவோம், அதுவா இருக்கு. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா இப்போ நோ ஏஜென்ட்ஸ். இதுல ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் சீட் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு சீட் பண்றாங்க. ஸோ அதனால we don't want other students to suffer, just like my son did. So தன்னுடைய பிள்ளை மாதிரி எல்லா பிள்ளைங்களும் கஷ்டப்படக்கூடாது மெயினா. ஆமா, அதனால we want to have the transition to the Philippines very nicely and very beautifully. And இப்போ நிறைய parents, especially with girl children இருக்கவங்க நிறைய பேர் இங்க வராங்க. They are very happy with this program because we are having this orientation program, 3-month training in India before sending them to the medical program in Philippines. Okay. கொடைக்கானலை பத்தி என்னென்ன வியூ இங்க இருக்கு, என்னென்ன பார்க்கலாம், உங்களுக்குள்ள கொடைக்கானல் என்ன அற்புதம் பண்ணுச்சு அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ கொடைக்கானல் பாத்தீங்கன்னா பாருங்க, you can see the mist coming down. Okay, அப்படியே அந்த clouds-ஏ கீழ வர மாதிரி இருக்கு. அதாவது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி feel heavenly. ஒரு heavenல நம்மளே ஒரு clouds-ல float ஆற மாதிரி ஒரு feeling இருக்கு அந்த mist உள்ள இருக்கும்போது. Sometimes that mist will even surround you completely. ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. Visibility 10 feet தான் இருக்கும் while driving. But these are something, and people இப்போ பாருங்க, இப்போ summer timeல last 3 monthsல almost 3 to 4 million tourists வந்திருக்காங்க உள்ள. கொடைக்கானல்ல டிராஃபிக் ஜாம்னா பாத்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ இருக்கு. people call it the Switzerland of the East. Some people call it little little London னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்கல்ல சார், இது மலை பகுதி, அதாவது குறிஞ்சி தான் வந்து மலைன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி பூ இங்க தான் நிறைய அதிகமா பூக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, லாஸ்ட் டைம் வந்து 2006ல தான் குறிஞ்சி பூ பூத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா படிச்சேன் நானு. I think after that once இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, ரீசெண்டா ஒரு தடவை, ஆமா, particular number of years கழிச்சு தான் அது வரும். 12 years கழிச்சு தான் வரும். So ஆமா, that a lot of tourists come for that also. அதையும் பார்க்க வருவாங்க. அதான் நிறைய அதிசயங்கள் வந்து இங்க இருக்கு இல்லையா? See, one is a lot of tourist spots, but people இப்போ வந்து throughout the world they come here. One honeymooners நிறைய வருவாங்க. But otherwise people come to just enjoy the climatic conditions itself. ஏன்னா அது பாருங்க என்ன அழகா இருக்கு. அந்த நீங்க பார்த்தாலே you feel so nice. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தாலும் பறந்து போயிடும். இன்னைக்கு வேர்ல்ட்ல உள்ள எல்லாருக்குமே டென்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இங்க உள்ளவங்களுக்கு டென்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டென்ஷன் இருந்தாலுமே வந்து இந்த சீனரிஸ்லாம் பாக்கும்போது அது மறைஞ்சிரும். ஆமா, this one way of taking away all your stress and tension. So அதனால இது கண்டிப்பா அது பெரிய blessing தான். அந்த greenery பாருங்க, and the medicinal trees and herbs and the mist flowing through, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இங்க once ஒரு 1 week இருந்தீங்கன்னா you will feel like staying here. பர்மனன்ட்டாவே ஒரு இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு. இப்போ மே ஜூன் ஜூலை அப்படினாலே வந்து அட்மிஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆமா, எங்க டீம் ஃபுல்லாவே இப்போ அட்மிஷன்ஸ்ல அது வெரி வெரி பிஸி ஆக்சுவலா. ஆமா, அத அவங்கள பாக்கும்போதே தெரியுதே, வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ அவங்க ரைட்டிங் வர்க் எல்லாமே வந்து ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. Let me introduce you to my small admissions team. Okay. இவங்க வந்து ஜெசி, she is from Madurai, and she lives here in the hostel and the residential facility and then helps us out, and she's the head of admissions actually. So இங்க வந்து நிறைய, she's very creative. She attends a lot of educational exhibitions, student counseling நிறைய பண்ணுவாங்க, and she's very happy that a lot of students and parents they're very happy to join this 3-month program here, the MBBS pre-orientation program here. அத சொல்லுவாங்கல்ல சார், கோடை இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு வெற்றி வேணும் அப்படினா உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும். The success, if I success எடுத்துக்கிட்டா, institution success எடுத்துக்கிட்டா, it's only because of the team. It's not because of one man. And of course God's blessings. Okay. And let's thank you, Jesse. And இவங்க வந்து கார்த்திகா, she is from Kodaikanal, and she's heading the MBA admissions mostly. அது mostly MBA admissions பார்க்கறாங்க. Internationalவும் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. So she calls them
screens them over the telephone, and takes care of the admission process. எல்லாம் ரொம்ப டெடிகேட்டட் டீம். அட்மிஷன் போடுறப்பமே வந்து நம்ம அதுல நிறைய டெடிகேட்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கும் பிடிக்கும், வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம இங்க நல்லா படிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இங்க வரும். Correct, correct. And they put their heart and soul in work. That is what I like the best in them. Okay, sir. Thank you. இவங்க ரைட்டிங் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. இவங்க ரூபி, அவங்க வந்து வணக்கம், பிரியா அண்ட் ஸ்வீட்லன். ஸோ இவங்கெல்லாம் எல்லாமே அட்மிஷன்ஸ் டெலிகாலிங் பண்றாங்க, ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த அட்மிஷன்ஸ் டீம் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா அதெல்லாம் நீங்க இல்லாம we can't attain success in the admissions. Thank you very much. Please continue with the job. இவங்க வந்து Rosalind, she joined us recently. இவங்க faculty assistant professor. இவங்க வந்து Deepika, she is the academic coordinator. And he is Vinod, is assistant professor, and Arun also, he is the assistant professor and also the coordinator. So he is Mr. Paul. He takes care of the student affairs fulla, and he is also the warden. Complete இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னாலே இப்போ ஆல்வேஸ் பிரச்சனைங்க வந்துட்டு தான் இருக்கும். Food problems will be there. We call this a non-substance campus. அதாவது no smoking, no alcohol, no drugs. We don't compromise our discipline. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். At the same time ஃப்ரெண்ட்லியாவும் இருப்போம். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு we give a lot of student counseling. எப்படி ஹெல்த்தியா இருக்கணும். See, only when you're healthy and then you get married, you get healthy kids. So எல்லாமே it's a kind of a chain process. So we give a lot of education, and you're வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டா பாத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் Problems we are there to solve them. கண்டிப்பா. Okay, thank you sir. Thank you. Thank you so much. இப்போ கேம்பஸ் சர்வீசஸ்னு இருக்கு இல்லையா சார்? இப்போ இந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க, இவங்க இன்ட்ரோ듀ce பண்ணுங்க, இவங்க யாரு? ஆமா, இப்போ first 25 years வந்து my mom was instrumental in my growth. Second 25 years யார் நீங்க பார்க்க ஆசைப்படுவீங்க இல்லையா? கண்டிப்பா. She is none other than my wife. Beulah. So she is Beulah, and she handles the entire campus services in terms of the hostel, the residential facilities, campus maintenance, ellame. And also she heads the talent management. Talent management now basically it's into training the students, into becoming managers, bringing out their leadership qualities. So Neriya, younger students, she trains the faculty. Also she trains other college students when they come here. அது உங்களுடைய அழகான கல்யாண வாழ்க்கைக்கும் சரி, ஆற்றல் மிக்க இந்த இன்ஸ்டிடியூஷன் வாழ்க்கைக்கும் ஒரு பேக் போனா இருக்காங்க. She is definitely a backbone, and she helps me day in and day out. And maybe I should also thank her a lot for being responsible in the success of this place. She is one of the main backbones. Okay, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மேம். Thank you. All right. Okay. சார், இப்போ இந்த ஹாலுக்கு நேம் என்ன? ஆமா, this is a CEO hall. இப்போ வந்து once a week நிறைய இந்த CEOs வந்து இங்க ரெகுலரா வந்துட்டு இருப்பாங்க கொடைக்கானலுக்கு. So we invite the CEOs to talk to our students. Okay. அவங்க வந்து அவங்க லைஃப் பத்தி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுவாங்க. Okay. பேசிக்கலி எங்க ஸ்டூடெண்ட் 15 இயர்ஸ் கழிச்சு CEO ஆகணும் இல்லையா? So this is a foundation for them basically. And so பாருங்க, இங்க we also have a conference room, a conference table இருக்கு. All my students also once in a month we have a kind of a conference sitting. இப்போ வந்து போர்ட் ரூம் மீட்டிங் நடக்குது இல்லையா இதுல கார்ப்பரேட்ஸ்ல, அதே மாதிரி மாக் போர்ட் ரூம் மீட்டிங் இங்க நடக்கும். ஓகே, அது தவிர வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இங்க பண்றீங்க? We do a lot of training activities, not only for our students but also for outside students. இப்போ வந்து we have signed MOUs with various colleges in Nagarkoil, Tirunelveli, Coimbatore, even Kerala. So இந்த students என்ன பண்றாங்கன்னா they come here for 3-day leadership camps. The student study tour னு சொல்லுவாங்க. So other institution இங்க வராங்க. ஏன்னா we are more famous for one is a B school, இப்போ MBBS program, but in the 3-day leadership camps and study tours at Kodaikanal. So when they come, we take a lot of classes on communication. ஆனா எல்லாமே activity based இருக்கும். It is not theoretical at all. Practical. எல்லாம் practical. இப்போ ஒரு ஸ்டிக்ல கூட we teach them team management. So management we teach them through activity based fun learning basically சொல்லுவாங்க. So every student has that leadership quality. They say leaders are born. Sometimes people say leaders வந்து the heredity and environment also plays a role. அதான் இந்த கருத்தரங்கரையில இருந்து நிறைய கல்வியாளர்கள் leaders உருவாயிட்டு they go out and they
pass on the leadership qualities to the others also. So அதனால we want to bring out the leadership எல்லாருக்குள்ளேயே leadership quality இருக்கு. Sometimes அது வந்து ஒரு latenta உள்ளே இருக்கும். அது வெளியே நம்ம கொண்டு வரணும் பசங்க கிட்ட இருந்து. So that is what talent management and human resources is all about. அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பிலிப்பைன்ஸ் போறாங்க அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமா இருக்கும். கம்யூனிகேஷன் கிளாஸஸ் 3 மந்த் பேசிக்கா நம்ம சவுத் இந்தியால இருந்தே கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. So they need a little more training in English language communication. இப்போ உள்ள youth and youngstersக்கு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா attitude is a problem. They all have that super ego. attitude னு சொன்னோனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது சார். என்னன்னா attitude அப்படிங்கற வேர்டுக்கு மட்டும் தான் 100% இருக்கும். அந்த இது ஆமா 100. So attitude is very important in today's life. இப்போ பாருங்க everybody are into video games, computers, in the Twitter, Facebook, WhatsApp, இப்படிதான் இருக்காங்க. So they are not spending much time on reading books and gaining knowledge. So we are trying to inculcate that habit of reading, learning, getting more value-added knowledge, and then bringing out the leadership and the competencies. திறன் சொல்றாங்க இல்லையா? Skills, competencies வெளியே கொண்டு வரணும். So that is what we help the students to. கல்வியும் தாண்டி அவங்களோட என்னென்ன திறன்கள் இருக்கு அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு நிறைய பாக்கும்போது தெரியுது. Correct. We help students to help themselves. சார் இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஆடிட்டோரியம்னு இருக்கு இல்லையா? உங்க நேம்ல பிரதீப் அலெக்சாண்டர்னு இருக்கு. Actually Alexander is my father's name. Alexander Haynes ன்னு சொல்லிட்டு. And but anyway he is no more now. So அதனால our memoryல we have this auditorium, Alexander Auditorium. அதே மாதிரி எங்க அம்மா பேர் வந்து மீரா அலெக்சாண்டர். லைப்ரரியில பார்த்திருப்பீங்க. மீரா அலெக்சாண்டர் லைப்ரரின்னு சொல்லிட்டு. So we just want them, my parents, to be a legend. அவங்க நேம் வந்து it should be going on forever and ever. Please உட்காருங்க. Thank you sir. Have your tea also. Thank you. We can please. ஓகே சார், இப்போ வந்து அமெரிக்கன் யுனிவர்சிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு. பட் நம்ம கொடைக்கானல்ல நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா இஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ட்ரைனிங். வி டூ லாட் ஆஃப் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்ஸ் பேஸ்ட் இன் ஃப்ளாரிடா, ரெஜிஸ்டர்ட் இன் ஃப்ளாரிடா. இப்போ இங்கே உள்ள அந்த ட்ரைனிங் 3-day ஸ்டடி டூர்ஸ் ஃபார் லீடர்ஷிப் கேம்ப்ஸ் எல்லாமே அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியாவில் இந்த பேனரில் பண்ணுறோம். பட் பி ஸ்கூல், அதாவது இந்த MBA and BBA ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து கோடை இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லி நேமில் பண்ணுறோம். தட்ஸ் ஓன்லி டிஃப்ரென்ஸ். பட் ஓவரால் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி AUIன்னு சொல்லிட்டு இட்ஸ் registered company in Florida itself. Okay. Floridaல. ஆமா. It's a non-profit corporation in Florida. Okay. இப்போ வந்து நம்ம BBA MBA இருக்குல்ல சார், இப்போ ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஆமா. இப்போ நார்மலா BBA and MBA வந்து at the MBA level we are also giving a dual degree. ரெண்டு டிகிரி இருக்கு. அதாவது MBA plus PGDM. PGDM வந்து இப்போ ரெண்டுமே completely affiliated programs approved by the university, UGC approved MBA. And the other program வந்து it's from All India Management Association, which is the apex body for management in Delhi. So PGDM. So they can have two different specializations with two different in 2 years itself. ரெண்டு டிகிரி 2 வருஷத்துல முடிச்சிடலாம். இப்போ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் நீங்க கேட்டீங்க. இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். வெப்சைட்லயே போயிட்டு they will go through the details of the program. What website sir? எங்க வெப்சைட், அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்லயே they can go and register online. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா, then my admissions team will call them, have a telephone screening. The communication நல்லா இருக்கா, attitude நல்லா இருக்கான்னு சொல்லி டெலிஃபோன்லயே பண்ணுவோம். If he is okay, we'll call him for a written test. Parents said வரணும். And after that written test is over, we'll have a group discussion. ஏன்னா அவங்க கம்யூனிகேஷன், நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா சுமாரா இருக்கான்னு பார்ப்போம். ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது முடிச்ச பிறகு I will personally meet them also. Chairman's interview ன்னு சொல்லி இருக்கு. And see normally இப்போ நாங்க we take students even who are not very good in communication. ஏன்னா எல்லாமே they will not be the best. இங்க the 2-year training இந்த MBA பண்றாங்க பாருங்க. அதுல we give them so much of inputs and training, communication classes and team building. After 2 years there will be a total transformation. Complete ஒரு transformation, ஒரு 180 degree turn இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க 180 டிகிரி டர்ன் சொல்றப்போ எனக்கு ஒரு क्वेश्चन கேட்கணும்னு தோணுது. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்க்கிறதுக்கு ஒரு ராயல் லுக்கா இருக்கு இல்லையா? ஓகே, ரொம்ப அழகாவே இருக்குது. இப்போ ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி. இப்போ
சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வந்து ஆசைகளோட கனவுகளோட இருப்பாங்க. நம்ம பிபிஏ படிக்கணும், ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழே அடித்தட்டு மக்களும் இதை படிக்கலாமா? அந்த அளவுக்கு இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஆமா, we do have 100% ஸ்காலர்ஷிப் நான் கொடுக்குது. ஏன்னா இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இல்லையா? இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்னால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். But we have some part scholarship based on merit and means. இப்போ let's say single parents, அப்பா இல்ல அம்மா இல்ல, இந்த மாதிரி பசங்களுக்கு if they are still good in marks also, நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு நல்ல ஆட்டிடியூட் இருந்தா we can consider part scholarships இருக்கு. பட் ஓவரால் இங்க ஃபீஸ் எடுத்துக்கிட்டா கூட ஓவரால் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் குவைட் காம்படிட்டிவ். ஏன்னா நாங்க 2 டிகிரி கொடுக்குறோம். அந்த டபுள் டிகிரிக்கு சிங்கிள் டிகிரி காஸ்ட் தான் வாங்குறோம். So that is a good thing. BBA of course it's only 1 degree and the price is also very reasonable and thing. அதே மாதிரி இப்போ MBBS எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ capitation 50 lakhs to 1 crore-லாம் போகுது. See, I personally believe we should not commercialize education. So giving capitation is against my principles actually. But then there are parents who want them desperate for their children to become doctors. அதனால கேபிடேஷன் கொடுக்குறாங்க. இப்போ பிலிப்பைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவரேஜா இன்க்ளூடிங் ஃபுட் அகாமடேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 5 lakhs தான் வரும் per year. So into 5 years படிக்கிறாங்க. அவ்வளவுதான் காஸ்ட். நம்ம இந்தியால பண்ணனும் அப்படினு சொன்னா இப்போ நிறைய செலவாகுது இல்லையா? மெடிக்கலுக்கு படிக்கணும் அப்படினு ஆசைப்பட்டாலே வந்து நிறைய செலவாகுது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இங்க உள்ள இன்ஸ்டிடியூஷன் தான் அங்க இருக்கா இல்லனா வேற இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க போய் படிப்பாங்களா? ஆமா, இப்போ நாங்க வந்து we are only a partner institution, Indian campus of another institution of a leading medical college in the Philippines. So இப்போ நாங்க வந்து அவங்களை வந்து only ஒரு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறோம். But the main program degree எல்லாமே அந்த institution, Philippine institution தான் வரும். And it is approved by the Philippines government. And also once the Philippine government approved இருந்தா, when they come back they have to write a screening testing, MCI, Medical Council of India சொல்லுவாங்க. They have to come and pass the screening test if they want to practice in India. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருந்து அங்க போகணும். அங்க சேஃப்டிலாம் எப்படி சார்? இப்போ பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி a democratic country. இப்போ லாஸ்ட் இயர்ல so many thousands of students இந்தியால இருந்து போயிருக்காங்க பிலிப்பைன்ஸ்க்கு. And 40% கிட்ட கேர்ள் ஸ்டூடண்ட்ஸ் தான். அப்புறம் கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நாங்கள் இந்த வருஷத்துல இருந்து எங்கள் ஷெஃப்ஸ், எங்கள் டீம், அதாவது எங்கள் குக்ஸ், lady wardens and male warden plus the administrative team will be in the Philippines. So it is like எங்க டீம் அங்க இருக்கனால even parentsக்கு ஒரு நல்ல இது இருக்கும். They can contact us here itself. Anything to do with the children, we will be answering the questions here, coordinating overall. So எங்களுக்கு வந்து more than academics, first is safety. Safety, see any children coming are like our children. அதனால first girls or boys, safety is most important. So we are very strict in discipline. அந்த டிசிப்ளின்ல இருந்தா தான் நம்ம ஃபியூச்சர்ல as a good doctor கூட you can become a good doctor professionally இல்லையா? இப்போ எங்க MBAல கூட hospital administration இருக்கு. Even some doctors can come and do MBA if they want to start their own hospital. அவங்க வந்து இந்த MBA hospital administration செய்யலாம். So there's a lot of scope for doctors today. ஆமா. இப்போ வந்து நம்ம இந்தியால படிக்கிறதுக்கு வந்து மெடிக்கல் வந்து நிறைய செலவாகும் இல்லையா? அந்த செலவு தான் அங்கேயும் ஆகுமா இல்லனா எப்படி சார்? அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜா ஒரு 5 to 6 lakhs per year, including food accommodation எல்லாம் சேர்த்து அவ்வளவுதான். So ஒரு 30 lakhs 35 lakhsல எல்லாமே முடிச்சிடலாம். நீங்க கம்ப்ளீட்டா போய் படிச்சுட்டு வந்துடலாம். இப்போ USA எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எவ்ரி 10 டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டர் வந்து பிலிப்பைன்ஸ்ல படிச்ச டாக்டர். அவங்க வந்து பிலிப்பினோவா இருக்கலாம், இந்தியன்ஸா இருக்கலாம், எனி நேஷனலா இருக்கலாம். பட் த ரேஷியோ இஸ் சோ ஹை. ஆமா, அதனால அது மட்டும் இல்ல, இந்த USMLEன்னு சொல்லி அந்த பார்ட் 1 பார்ட் 2 எக்ஸாம்லாம் இருக்கு. USA போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும்னா. ஸோ ஆமா, இட்ஸ் கால்ட் ஸ்பெஷாலிட்டி மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அங்கிருந்து படிச்சா நீங்க தேர்ட் இயர் ப்ரீ ஃபைனல் இயர் மெடிக்கல் படிக்கும் போதே நீங்க அந்த பார்ட் 1 எழுதிடலாம். ஸோ நீங்க அது ப்ரீ ஃபைனல் முடிச்ச உடனே நீங்க யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே பாஸ் அண்ட் கோ டு த USA. ஸோ இந்தியால இருந்து படிக்கிற பசங்க நார்மலா கொஞ்சம் லேட்டா அந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1 or 2 years லேட்டா தான் US போறாங்க. So that is a completely an American system of education, American model. இப்போ we believe in American system. அது எல்லாமே practical-ஆ இருக்கு. Learning by doing.
ஓகே. இப்போ when I admitted my son there in the Philippines, they took me. உங்க பேருங்க சார்? உங்க son? My son's name is Sanjay Pradeep. Now when I took him to Philippines, அங்க வந்து அந்த anatomy section கூட்டு போனாங்க. I personally went with him for a campus tour. So அங்க வந்து ஒரு 60 or 70 cadaver இருந்தது, அதாவது dead bodies ன்னு சொல்லுவாங்க. So when I asked them எதுக்கு இத்தனை இருக்குன்னா, every 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு body for a year கொடுத்துட்டு they dissect, they cut the skin, they do research, they study. So எல்லாமே practical way of doing. So the American system பாத்தீங்கனாலே it is learning by doing. 10% theory அப்படினா 90% practical. ரொம்ப practical இருக்கு. So that is one thing I like. இப்போ எங்க MBA BBA எடுத்துட்டாலும் like I told you, it's completely practical. 50% தான் theory, 50% வந்து complete management activities, games, to bring their skills out. இப்போ today students வந்து ஒரு half an hour மேல உட்கார முடியாது, அவங்களால theory கேட்க முடியாது, PowerPoint or anything. But scientific reason இருக்குல்ல சார், அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல they cannot concentrate. So we make them get up. We have group activities, group games, management activities. So இதுல வந்து they learn. Okay. Or they also have fun, but they learn the concepts of management. So again, it's an American way of doing. We also have American faculty teaching here. அதாவது இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, it's a lot of Americans and Britishers have settled down in Kodaikanal. Basically because they like the weather, they like the place. அதனால அவங்கள வந்து local resources, American and Britishers come here, English training கொடுக்குறாங்க, public speaking. இந்த accent இருக்கு இல்லையா, இப்போ கேரளால இருந்து they speak different accent, தமிழ்நாடுல இருந்து they will speak in a different accent. So இந்த English வந்து English மாதிரி பேசுறதுக்கு like an American or like a Britisher. Actually British English is the best English. So அந்த மாதிரி training கொடுக்குறோம் நாங்க, accent training, pronunciation of words. So இதெல்லாம் பாருங்க நிறைய most of the other colleges don't do all this. இப்போ எங்களுக்கு வந்து after MBA வந்து even if he gets a very high mark, that's only an eligibility for him to go for an interview. இன்டர்வியூல எப்படி பாஸ் பண்றான், எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் இன்டர்வியூல போய் நம்ம இருக்கிறது அங்க போய் பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். Because then your personality counts, your self confidence, your communication. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு HR மேனேஜர் எடுத்துக்கிட்டா the first 10 seconds he will decide இவனுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா. The way he knocks the door, the way he walks, the way he shakes hands, the way he sits down, and the eye contact, confidence level, problem, the way and the first 10 seconds he decides. So we have to make the first impression the best impression. ஓகே சார், இப்போ வந்து நீங்க இவ்ளோ சொல்லிருக்கீங்க இல்லையா, இவ்ளோ பிசினஸ் காஃபி குடிங்க, காஃபி குடிச்சிட்டே பேசலாம். இப்போ இவ்ளோ சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு சின்ன வயசுல உண்மையாவே என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களோட ஆம்பிஷன் சின்ன வயசுல? Okay. See, I always wanted to do something on my own. அதாவது ஒரு entrepreneur. Okay, Tata, Birla, இந்த மாதிரி ஒரு லெவல்ல நம்ம போறோம். Always ஒரு aspiration இருந்தது. But anyway, with God's blessing, we have started in a small way. There is still a long way to go. And hopefully with God's blessings, we will achieve all our vision and our dream. Okay. அப்போ வந்து கொடைக்கானல்ல ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்க? Even when I was abroad in the Middle East and the US, I always used to come here and visit here with family, at least once in 2 years. இங்க வந்து நிறைய land எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தோம். So we used to acquire land and estates and all with the idea of settling down in Kodai. So அதனால ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியாச்சு, நம்ம இந்தியா வந்தா இங்க தான் செட்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அங்க இருக்கும்போதே வந்து கொடைக்கானல்ல தான். And see, education ஃபீல்ட்ல நான் இருந்ததனால எனக்கு வந்து இப்போ கொடைக்கானல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா you cannot have any manufacturing here. ஏன்னா manufacturing not allowed first of all, because the serenity and the cleanliness of the place போய்டும்னு சொல்லிட்டு அப்ரூவல் கிடைக்காது first of all. So you have to start something in the service sector. Service sector na என்ன, நீங்க ஹோட்டல் பண்ணலாம், இல்ல ஹாஸ்பிடல் பண்ணலாம், education institution பண்ணலாம். Since I was already into the education field, so this was my best thing, and I wanted to create leaders, make leaders so that they go into the world and they become and change the world. Basically இப்போ இன்னைக்கு world எடுத்துட்டீங்கன்னா there are so many things you need to change. Value system is very bad இல்லையா, discipline இல்ல, the way of thinking வந்து ரொம்ப narrow minded இருக்கு, negativity நிறைய இருக்கு. So when my students with all this training they go out, okay, they cannot change the whole world, but at least they'll make a start இல்லையா, to change some people who in turn can change the world. So we want to make the world a better place to live in, basically. So அதுக்காக நீங்க வந்து இந்த கொடைக்கானல்ல சூஸ் பண்ணி. கொடைக்கானல், ஆமா, கொடைக்கானல் மாதிரி வேற. ஓகே, கொடைக்கானல் இருக்கு, ஊட்டி இருக்கு, பட் I chose Kodai because இது வந்து கொஞ்சம் less commercial.
compared to Ooty, less populated. And it's a nice place to live actually. Nice. நீங்க நைஸ் பிளேஸ்னு சொன்னோனே வெளில போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அப்படியா? இருக்கு. கண்டிப்பா வெளிய போலாமே. கண்டிப்பா. இது எந்த பிளேஸ் சார்? கொடைக்கானல்ல இது முக்கியமான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. இது என்ன பிளேஸ்? See, this is the Sacred Heart College compound. இப்போ நான் வந்து லைவ்ல படிச்சேன். This belongs to the Live Lights only. அது அந்த Jesuit organization தான். It's a very beautiful and serene campus also. So நாங்க இங்க வந்து எங்க ஃாதர்ஸ்லாம் நல்ல பழக்கம். So we used to come here for any kind சின்ன வயசுல இருந்து இங்க வருவீங்களா சார்? சின்ன வயசுல இருந்து இங்க வரது இல்ல. But now after coming here the college start பண்ண பிறகு நல்ல பழக்கம் உண்டு. ஆமா, நல்ல பழக்கம் உண்டு. ஓகே. இப்போ அம்மா அப்பாலாம் சொன்னீங்க, மீரா அலெக்சாண்டர் அப்படி சொன்னீங்க. உங்க சின்ன வயசுல ஏதாவது கண்டிப்பா குறும்பு உங்கள்ட்ட பண்ணிருப்பீங்க இல்லையா? நிறைய சேட்டை பண்ணுவேன். நிறைய சேட்டை பண்ணுவீங்க. அப்ப என்னென்ன சேட்டை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு வந்து me and my brother Praveen Alexander, அவன் வந்து he's an advocate in the high court. நாங்க ரெண்டு பேர் தான். ஓகே சார். So நாங்க வந்து we used to have a lot of fights and இப்போ கூட எங்க பசங்களோட நான் அப்படிதான் இருப்பேன். வீட்ல we used to wrestle and fight. ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் எல்லாரோடையும், பசங்களோடையும், my own childrenோடையும் I'll be like my friend only. So அதே மாதிரி தம்பியோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம். And எங்க அம்மா அப்பா வந்து but we were very obedient boys compared. ஏன்னா வந்து எங்க அம்மா வந்து she was an iron lady. அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. Especially after my dad, when I was in 8th standard, my dad passed away. So அதனால எல்லாமே எங்க அம்மா தான். நீங்க ஸ்கூலிங்லாம் படிச்சிருப்பீங்கல்ல சார்? ஸ்கூலிங் எந்த ஸ்கூல்ல? ஜான் போஸ் ஸ்கூல் டான் பாஸ்கோ எக்மோர்ல படிச்சேன். ஆமா, 84ல. ஓகே. I passed out in 84 batch. ஆமா. ஓகே சார். நீங்க படிக்கும்போது 10th +2 இருந்திருக்கும். ஆமா, 10th +2 இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் PUC இருந்தது. I'm not that old by the way. ஓகே சார். இப்போ வந்து இப்போ லைலா காலேஜ்ல படிச்சீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி ரகலையா இருக்குமா இல்லனா அமைதியான பசங்களா? ஆமா, அது லைவ்ல காலேஜ் பொறுத்த வரைக்கும் அங்க நாங்க ஸ்ட்ரைக் கூட பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் பயங்கர சேட்டை பண்ணுவோம். நான் லைவ்ல காலேஜ்ல அந்த செக்ரட்டரியா இருந்தேன். அதனால செக்ரட்டரியா ஸ்டூடெண்ட் செக்ரட்டரியா இருந்தோம். ஸோ நிறைய சேட்டை அந்த டைம்ல நிறைய பண்ணி, ஒரு நாள் கிளாஸ் உள்ள யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட் வெளியே நின்று, அப்புறம் ஃபாதர்லாம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்து எல்லாம் இந்த ட்ரேட் யூனியன் மாதிரி அந்த மாதிரி அங்கே காலேஜில் எல்லாம் பண்ணோம். But it was all fun and experience growing up. So now we are telling our students not to do that. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், from our mistakes they should learn and not make the same mistake again. அந்த மாதிரி. இப்போ லைலா காலேஜ்ல முடிச்சிட்டு அப்புறம் மேற்படிப்புன்னு சொல்லக்கூடிய படிப்புல எங்க சார் படிச்சீங்க? சென்னையில தான். சென்னை at MSSW we did a masters in human resources management. எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்க? From the Madras School of Social Work. ஆமா. That is also one of the finest. அங்கெல்லாம் சீட் அந்த டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்னா வெறும் 15 சீட் தான் ஒரு கிளாஸ்ல. நீங்க தான் கோல்ட் மெடலிஸ்ட் ஆச்சு. அந்த டைம்ல இருக்கு. பட் anyway எல்லாமே God's blessings. ஏன்னா இப்போ எஜுகேஷன் அந்த டைம்லேயே நிறைய காம்படிஷன் இருந்தது இல்லையா? ஸோ only the best of the best could get it. ஸோ அந்த டைம் காலேஜ் டைமில் I started ஒரு எனக்கே ஒரு I have to start my own business. I have to come up in life and I have to serve the people around, give jobs to people சொல்லி எனக்கே ஒரு ரொம்ப ஒரு பேஷன் இருந்தது. ஸோ அதனால I worked hard for it. Everything comes out of hard work. There's no shortcut for success. That's one thing I learned in life. Growth வந்து always slow and steady தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமா மேல வந்தா டக்குன்னு வேகமா கீழே போகும். அதனால growth is always slow and steady. You put in your best, hard work, dedication, commitment, honesty. Honestா இருந்துட்டா automatically God's blessings will automatically come to you. You will go to the top. ஓகே. இப்போ ஸ்டடீஸ்ல வந்து நீங்க சென்னையில முடிச்சிருக்கீங்க இல்லையா சார்? இப்போ என்ன அப்படின்னா இப்போ சேர்மனா கோடை ஸ்கூல் அந்த இதுல விட நீங்க சேர்மனா இருக்கீங்க. இந்த பிரதீப் அலெக்சாண்டர் சார் உங்க ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க வர்க் போனீங்க? நான் ஹியூமன் ரிசோர்சஸ் முடிச்சதுனால my first job I worked with the TI Murugappa group itself. HR management trainee போட்டாங்க. Then I was in the nuclear power corporation. நான் பாம்பேல எல்லாம் போஸ்டிங் இருந்தது. Then I was with ABB Flact. அதுக்கப்புறம் we went abroad. அப்புறம் ஒவ்வொரு இடமா தான் நீங்க மாறி இருக்கீங்க. அந்த இடமாற்றம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது? அதாவது சென்னையிலே இருந்துட்டு அங்க மாறி இருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு பெட்டர் ஜாப் with higher salary, higher position போகும்போது there's a lot of good feeling and you feel good இல்லையா? So அதனால we wanted to learn new environmentல ஒரு different learning இது environment. So
ஸோ அதனால ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு சேலஞ்ச் அண்ட் by the time I left India I was already in a position of a general manager HR. அப்புறம் அங்கே போயிட்டு நான் மிடில் ஈஸ்ட் போன பிறகு I started my own company actually. We had a human resources consulting company. So அதுக்கப்புறம் we were also in the US for some time. அங்கே வந்து மோஸ்ட்லி in education லைனில் இருந்தேன் நான். ஸோ அதனால when we came back here also I wanted to be in that same field. We wanted to be in the education line itself. ஓகே, இப்போ சேர்மன் அப்படின்றத தாண்டி பிரதீப் அலெக்சாண்டர் அப்படின்றத தாண்டி இந்த தாடிக்கு என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? தாடி அதுவும் போக பாஸ் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, மொட்டை பாஸ் மாதிரி இருப்பேன். பட் இட்ஸ் ஒன்லி வெரி ரீசெண்ட் சேஞ்ச். ஏன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ முடிக்கு வந்து எதுவும் மருந்தே கண்டுபிடிக்கல யாரும், கண்டுபிடிக்கல. இனிதான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ when you shave off the hair it's better இல்லையா? you don't இப்போ பார்பருக்கு போக வேண்டிய செலவும் இல்லை, ஹேர் டை எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. So this is easier and you look probably a lot of people have said I'm looking good also in the new lookல. அதனால அந்த தாடியோட இருக்கறனால ஒரு நியூ லுக் அவ்வளவுதான். நம்ம என்டர் ஆகும்போது நல்ல சூரியன் வெளிச்சமா பளிச்சுன்னு இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் லைட் வெதர் அப்படியே அந்த பனியெல்லாம் சூழ்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுல சார்? இதுதான் அந்த கொடைக்கானலுக்கே பியூட்டி. That weather is the beauty of the thing and best environment, healthy environment இதுதான். Okay. This is the best actually. Okay, உங்களோட இந்த தாடிக்கும் இதுக்கு ஏதாவது ஒரு ரோல் மாடல் வச்சு பண்றீங்களா நீங்க? See, I like change, like I told you. I don't like to follow anybody. நம்ம ideas, இப்போ no two individuals are alike in the world. இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம ஒரிஜினாலிட்டி, நம்ம இண்டிவிஜுவாலிட்டி we have to maintain that. உங்களுக்கு எந்த லீடர் ரொம்ப பிடிக்கும் சார்? லீடர்னா you talking about internationally or locally? உங்க மனசுல பட்ட லீடரை நீங்க சொல்லுங்க, எப்படினாலும் ஓகே. ஆமா, Clinton, the former president of the US, used to be a nice leader. Our management style எனக்கு பிடிக்கும். Management style of leadership was nice. இப்போ வந்து உங்களுக்குன்னு தனியா ஹாபிஸ்லாம் இருக்கும்ல சார்? ஆமா, கண்டிப்பா. ஏதாவது விளையாடுவீங்க இல்லைன்னா பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி என்னென்ன ஹாபிஸ்? எனக்கு வந்து I love music, country music ரொம்ப பிடிக்கும். I love to dance. எங்க ஸ்டூடெண்ட்ஸோட கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். We all dance together. And மற்றபடி ஹாபிஸ்னா I like to play shuttle games on the shuttle, chess விளையாடல பசங்களோட வீட்டில் விளையாடுவேன். And I was basically an athlete in college. So ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்க? ஆமா, நான் ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தேன். எனக்கு ஃபேவரட் ஈவென்ட்ஸ் வந்து the shot put, discus, javelin throw. இதுதான். So I'm still okay in that. Once in a way we do practice. Now I'm coaching my children. ஆமா, ஏன்னா இப்போ my son has got his annual sports day coming, so I coach. I want him to get the school championship. எங்க ஸ்கூல்ல I was the champion in the sports. Always used to take the best athlete, the best school champion, நான் தான் வாங்கிட்டு இருந்தேன். So I want to pass on my skills to my children also. And now probably from next couple of days I'll be coaching them also in those things. I also coach my students. ஆமா, we go to a ground and once in every Friday we take our students to the ground. And so அங்க வந்து football, cricket, different kind of games we play, and we also encourage the girls to play. You need a healthy mind and a healthy body, like I said. So everybody has to involve in physical activities. That's very important. இப்போ கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூல்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? Like I told you, in the boating club la sculling irukku. Okay, even students have the opportunity to play golf, but they have to become members of the golf club. Okay, if they're interested we will do that. Ice skating irukku. It is a kind of synthetic ice skating, not the real one, but it still is ice skating. Horse riding irukku. Cycling, rappelling, trekking regular போவோம். Night camps பசங்களை கூட்டு போவோம். So everything is fun. Fun activity. Like I told you, learning by fun activities. That's what we do. இப்போ 100% வந்து பிளேஸ்மென்ட் வந்து கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ எப்படி எந்த மாதிரி கம்பெனிஸ் வர்றாங்க, எந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ we do have campus interviews also. இப்போ last year பாத்தீங்கன்னா we had a HR conference. We conducted a HR conference with HR heads. More than 250 HR heads were here, including the deputy CEO of ICICI was the chief guest of the day. And so we are doing all this only for placements for our students. So the last couple of years we have achieved 100% placement. Also the top companies like IBM,
big hospital, IT companies in Bangalore and so on. So, and also we go to different companies for IV and place in the internship. Internship program. Internship, we send them to the best companies. So 90% chances are they'll get absorbed in the same company on a permanent basis. So we are doing all this only for placing our student in best companies. Okay, இங்கேயே வந்து hostel food எல்லாமே கொடுத்துருவோம். ஆமா, இங்கே we have ஒரு continental chef இருக்காரு, we have a South Indian chef, we have support staff, assistant chef இருக்காங்க. So இப்போ வந்து basically one is academic, but the most important thing in our children's students life வந்து food தான். அந்த ஃபுட்டை நல்லா கொடுத்துட்டாலே half the problems are solved. That's very important. இப்போ கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூல் அடுத்து MBBS பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறது இத தாண்டி ஃபியூச்சர்ல என்ன அச்சீவ்மென்ட் இருக்கு உங்களுக்கு? இப்போ எங்களுக்கு வந்து we have a master campus of 20 acres, so we already started getting the campus ready. நாங்க next yearல இருந்து we are going to move to that campus also. ஏன்னா இப்போ அங்க வந்து இப்போ பாருங்க ஒரு 1000 people to stay உள்ள. We are going to have rooms where we have at least a big auditorium where even 1000 people can sit. Future plans. இப்போ கொடைக்கானல் எடுத்துட்டீங்கன்னா we don't have a big auditorium here. அதனால தான் மெயினா இன்டர்நேஷனல் சிம்போசியம் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது இல்ல. So we want to even some of the government universities here they come to our college. எங்க university auditorium only 200 can sit. But they use that. We give that only. So we want to have a state of art auditorium with the Olympic track complete up, and we want to give training for corporates. இப்போ கார்பரேட்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க ஒர்க்கிங்கில் இல்லையா, they sit in front of the computer, but now they want some outbound activities, rope climbing, obstacle race, Burma Bridge. In the Mari, we want to have an army kind of a setup in the campus. One half of the campus training, one half of the campus will be a university. Okay, sir. இப்போ நம்ம கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூலோட அந்த கிளாஸ் ரூம்ஸ், அந்த ஹாஸ்டல், அவங்க ஃபுட் எடுத்துக்கிற இடம், இது எல்லாமே போய் பார்க்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. Most welcome. Okay. உங்க ஸ்டூடண்ட்ஸ் நல்லா ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க. Okay, enough. Already you met them in the faculty. Yes. Assistant Professor Arun. Some of them they're all my first year MBA students. Okay. And பசங்க வந்து mostly they're all gems of students, I can say, very disciplined. அத பார்த்தாலே சிரிச்சேன், நல்லா நோட்ஸ்லாம் எடுத்துட்டு. ஆனா அப்பா சேட்டையும் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். But see, like I told you, we have this projector, smart class, and we prepare them for the future. Other than the leadership qualities, we try to bring them out, and they have a lot of activities also. We encourage them to play sports. அப்ப இங்க நிறைய லீடர்ஸ் இருக்காங்க ஃபியூச்சர்ல. ஆமா, each one of them is a leader. இவங்க தான் எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டி எல்லாருக்குமே சமையல் செய்யறவங்க எல்லாமே they're all chefs. அரசு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க ரெண்டு பேரும் வந்து help them out. அவர் வந்து கான்டினென்டல் குக் பண்ணுவார், ப்ளஸ் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஆயில் இல்லாமல், ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல், ரொம்ப ஹோம்லியாக இருக்கும் அவங்க குக்கிங்கு. ஓகே சார், இப்போ உங்களோட இன்ஸ்டிடியூஷனோட எல்லா பகுதியும் பார்த்துட்டு கொடைக்கானல்லையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு பிளானிங்கோட எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இன்னும் வர்ற எல்லா காலத்திலையுமே சரி, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்ற பொதிகை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். Thank you so much. இப்போ எங்கள் future plans are basically we want to expand a little more into education itself, and the master campus ஒரு 20 acreல biggest auditorium with 1000 students to stay. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா இன்டர்நேஷனல் லெவல்ல we want to have, including a Olympic stadium. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம்னு இருக்கோம். We also would invite anybody who's interested to join us as partners. கண்டிப்பா அது வரவேற்கான விஷயம் தான். If somebody is interested, we'll always have partnership, not only for making profits. Education பொறுத்த வரைக்கும் profits கிடையாது. It's a sense of achievement you get. So அதுவும் we will definitely be happy to have other partners join us in this vision towards taking education to the highest standard. And I would like to thank you and Doordarshan and the team for giving me this opportunity. It was really a big blessing for us,
And thank you so much. And I really appreciate your efforts. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சரி, எதிர்கால திட்டங்களும் சரி வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பொதிகை சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். Thank you. இன்னைக்கு நம்ம மண்ணின் மைந்தர் நிகழ்ச்சியில வந்து நாகர்கோவில் சொந்த ஊராக இருந்தாலும் சென்னையில இருந்து பிறந்து வளர்ந்து 17 வருடங்கள் வெளிநாட்டுல இருந்து திரும்பி மலைகளின் இளவரசியாக இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல்ல வந்து தன்னுடைய அமெரிக்கன் யுனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா கோடை இன்டர்நேஷனல் பி ஸ்கூல்ல தொடங்கி 6 வருஷமாகுது, வெற்றிகரமா போயிட்டு இருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அடுத்து உங்களை மண்ணின் மைந்தர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே. கோடை இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூலின் மண்ணின் மைந்தர்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோடை இன்டர்நேஷனல் பிசினஸ் ஸ்கூல்.